முக்கியம் அரசு பொது மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனை வந்து கானாவிளக்குன்னு ஒரு ஏரியால இருக்கு. அங்க தான் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து வச்சிருக்காங்க நம்ம கவர்மெண்ட்ல இருந்து. இப்ப கிராமத்துல இருந்து மகப்பேறு, இந்த டெலிவரி இந்த மாதிரி இதுனா, தண்ணியில திடீர்னு ஏதாவது ஒரு அவசர காலத்துக்கு முடியாது. பாலத்த கடந்து முடியாது. ஒரு 30 கிலோமீட்டர் சுத்தி தான் முடியும். வேற ரோட்ல போய் வேற பாலத்துல போய் தான் இது பண்ண முடியும். அதே மாரி ஸ்கூல் குழந்தைங்க வந்து மழை காலத்துல இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சீக்கிரம் முடியாது. அவங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி வந்து அந்த டயத்துக்கு வந்து இருக்காது. அதனால சுத்தி போற வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். டிராவல் பண்ணி போற மாரி இருக்கும். கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க சார். விவசாயிகள் பார்த்தீங்கன்னா, இந்த நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். 2 பக்கமும் வந்து தென்னந்தோப்பு, விவசாயங்க ஃபுல்லா விவசாயங்க. விவசாயிகள் வந்து அந்த பொருள கொண்டு போறதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த பாலம் போட்டதுனால ரொம்ப சுலபமா, ஈஸியா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். சார் இது மூலமா ஒரு 12,000, 15,000 பேர் பயனடைவாங்க சார். மக்கள் வந்து ரொம்ப பயனடைகிறாங்க. சார் இந்த பாலம் கட்டினது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாங்க நீண்ட நாள் கோரிக்கை எங்களுக்கு வந்து இந்த பாலம் வந்து. இத வந்து அரசாங்கம் ரொம்ப கட்டிக் குடுத்ததுக்கு, அரசு அதிகாரிகளுக்கும், அரசாங்கத்துக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி.